ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி. ஸோ ஊப்ஸ்லேயே முக்கியமான கான்செப்ட்ஸ் என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம். ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு யூசர் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சில டேட்டாஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், சில டேட்டாஸ் பப்ளிக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸை மட்டும்தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அது வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ஸோ தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை வந்து தெரியாமல் வைக்கிறது, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் நேம் ஐடி அப்படிங்கிற 2 ப்ரைவேட் மெம்பர் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. மற்றது எல்லாமே பப்ளிக்ல இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது வந்து இங்கே பப்ளிக் பார்த்தீங்கன்னா கெட் நேம், செட் நேம், கெட் ஐடி, செட் ஐடி. ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக்காக இருக்குது. ஸோ யார் வேணாலும் பார்த்துக்கலாம், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக நம்ம பார்த்தோன்னா கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸோட பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரைவேட் அப்படின்னு நம்ம வந்து 2 மெம்பரை டிக்ளேர் பண்ணுறோம். ஒன்று நம், இன்னொன்று வந்து சிஹெச். ஸோ ஒரு இன்டிஜர் வேரியபிளும் ஒரு கேரக்டர் வேரியபிளும் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ இந்த 2 டேட்டா மெம்பர் நம் அண்ட் சிஹெச் அப்படிங்கிற 2 டேட்டா மெம்பர் வந்து ப்ரைவேட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணுறதுனால அவுட் சைட் வேர்ல்ட் கிட்ட இருந்து ஹைட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, கிளாஸ்க்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே 2 மெத்தட் இருக்குது, செட் மை வேல்யூஸ், கெட் மை வேல்யூஸ். ஸோ செட் மை வேல்யூஸில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், இன்ட் அண்ட் கேர் சின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூஸை வந்து நமக்கும் சிஹெச்க்கும் நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ ஒரே வழி நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து செட் பண்ணுறதுக்கும் கெட் பண்ணுறதுக்கும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன் த்ரூ. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மெத்தட்ஸை வந்து பப்ளிக்காக நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ப்ரைவேட்டான டேட்டா மெம்பர்ஸை வந்து நம்ம இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் த்ரூவாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கெட் மை வேல்யூஸ் அப்படிங்கிறப்போ நம்பரிஸ் இந்த நம் பிரிண்ட் ஆயிரும், கேரிஸ்ங்கிறப்போ சிஹெச் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் என்கேப்சுலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் தான் நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். யூசருக்கு தேவையான டீட்டெயில்ஸ், யூசருக்கு தேவையில்லாதது வந்து ஹைட் பண்ணி வச்சிருவோம். இப்போ ஒரு மொபைல் யூசேஜ்ல வந்து கேமோட வெளியுள்ள ஆப் அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் மட்டும்தான், அந்த ஸ்க்ரீன்ல உள்ளது மட்டும்தான் யூசர் பார்க்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது யூசர் பார்க்க முடியாது. என்கேப்சுலேஷன் எப்படின்னா எல்லா டேட்டாவையும் ஹைட் பண்ணி வச்சிருவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை, மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரேப் பண்ணி வைப்போம், க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா கோடை ஹைட் பண்ணி டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் யூனிட்ல போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். வெளி வேர்ல்டு கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிங்கிள் யூனிட்குள்ளே போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் தேவை இருக்கும் எப்போவுமே. இதே வந்து என்கேப்சுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் போதும், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இந்த மாதிரி உள்ள ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் போதும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டா வந்து எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி வந்து இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸை ஷோ பண்ணிட்டு மற்ற பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் என்கேப்சுலேஷனுக்கும் இருக்க மைனரான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.